நான் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை என்று குறிப்பிட்டதற்கான ஒரு காரணம் உண்டு. நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேன். அந்த ஆட்சியராக இருந்த பொழுதுதான் அரிட்டாபட்டி அந்த மலையையே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். அதற்கு பிறகு 16,000 கோடி இந்த கிரானைட் முறைகேட்டால் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியவுடன் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு நான் விழுந்த இடம்தான் கோஆப்டெக்ஸ். என்னை தாங்கி கொண்ட இடம்தான் அந்த கோஆப்டெக்ஸ். ஒரு விவசாயி என்ன செய்வான் தெரியுமா? அவன் மண்ணை பார்ப்பான், காய்ந்து போயிருக்கிறது என்று விண்ணை பார்ப்பான். மண்ணை பார்ப்பான், விண்ணை பார்ப்பான், தன்னை பார்க்க மாட்டான். விவசாயினுடைய பிள்ளையாகிய நானும் கூட தன்னை பார்க்க மாட்டேன். என் தமிழ்நாட்டையும் என் தமிழ்நாட்டு மக்களையும் தான் நான் பார்த்தேன். நான் 2013 இறுதியிலே 14 தொடங்குகிற பொழுது அந்த லாபத்தை பார்த்தபோது கேட்டேன், 80 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இது காரும். என்றைக்காவது நெசவாளர்களுக்கு இந்த கோஆப்டெக்ஸில் இருந்து ஊக்கத்தொகை போனஸ் கொடுத்தீர்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் முதன்முறையாக இந்த 2 கோடியில் 1 கோடியை என் நாட்டினுடைய எளிய நெசவாளிகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னேன். மாதம் 3000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத நெசவாளிகள் எம்முடைய போனஸை 8000, 10,000, 12,000 என்று வாங்கினார்கள். அது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கே கோடி ரூபாய் கிடைத்ததை போல எனக்கு மகிழ்ச்சி. 4000 கோடி கிடைத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்பது வேறு. இந்த மானம் காத்த இந்த நெசவாளிகள், வானம் பார்த்த விவசாயியும் மானம் காத்த நெசவாயும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று போய் பார்த்தேன். இவர்கள் நிலை அறிய உண்மையிலேயே நொறுங்கி போனேன். நான் கலங்கினேன். அவ்வளவு மோசமான வறுமை நிலைமை. 60 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் அவர்கள் இந்த சேலையை நெய்து கொண்டிருந்தார்கள். அரசியலிலே அது ஒரு சாக்கடை என்கிறார்களே என்று நான் கேட்கிற பொழுது நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இறங்கி சுத்தம் செய்யலாம், ஆனால் சாக்கடையில் மூழ்கி ஒரு காலம் சுத்தம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல நிகழ்விலே தமிழகத்தினுடைய மாபெரும் ஆளுமைகளாக திகழ்பவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள், நம்மை வாழ்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மகத்தான பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர், அவரை எப்படி அழைப்பது? ஐயா என்றா, தந்தை என்றா, தலைவர் என்றா, தோழர் என்றே சொல்லிவிடுவோம். மிக உயர்ந்த அரசியல் விழுமங்களை கொண்டிருக்கக்கூடிய நேர்மையும் எளிமையும் மிகுந்த அந்த ஒப்பற்ற தலைவர் இங்கே வந்து இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டது உள்ளபடியே நமக்கு கிடைத்த மகத்தான கௌரவம். எனவே அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைப்போல இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசியிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு தன்னுரிமை இயக்க கழக தலைவர் அன்பிற்குரிய ஐயா பழக்கருப்பையா அவர்களுடைய மிகச்சிறந்த சொல்லாடல் பல நேரங்களிலே நானே வியந்து பார்த்திருக்கிறேன். மிக மிக லாவகமாக ஒரு தத்துவார்த்தத்தோடு இந்த நேர்மையை அவர் எடுத்து சொல்லுகின்ற விதம் இருக்கிறது அல்லவா, அவ்வளவு அற்புதம். எனவே அந்த மகத்தான மனிதர் நேர்மைக்காக அரசியலிலே நெடும்பயணம் மேற்கொண்டவரை இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக எம்மை வாழ்த்துவதற்காக வந்திருந்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய அன்பிற்குரிய திரைப்பட இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்கள், நான் அழைக்கின்ற போதெல்லாம் அன்போடு, அது எந்த நிகழ்வாக இருந்தாலும், அது சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட அழைக்கின்ற போது தயங்காமல் வந்து எங்களை சிறப்பிக்கின்ற அவர் இன்றைக்கும் அப்படி சிறப்பித்திருக்கின்றார். மிக தெளிவாக நான் அந்த நூலிலே எதை சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை சுட்டி காட்டி இங்கே பெருமைப்பட பேசியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல மூத்த ஊடகவியலாளர் தமிழா பாண்டியன், நான் அண்ணாச்சி என்று அன்போடு அழைக்கப்படுபவர், அவருமே எப்படியெல்லாம் இந்த நிர்வாகத்தில் எந்த அளவிற்கு ஊழல் மலிந்து கிடக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக
சமூக ஊடகங்களிலே அவர் ஆணித்தரமாக பேசி வருவதை நான் பார்த்திருக்கிறோம். அவரும் நான் அழைக்கின்ற போதெல்லாம் வந்து எமை கௌரவிப்பார், வாழ்த்துவார். இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல புதுக்கோட்டையிலிருந்து இதற்காக வந்திருக்கின்ற மக்கள் கவிஞர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திலே அமைப்பிலே மகத்தான பங்களிப்பு ஆற்றிய எங்கள் மண்ணினுடைய கவிஞர், அன்பிற்குரிய கவிஞர் முத்துநிலவன் இதற்காகவே வந்திருக்கிறார், என்னை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக. அவர் சொன்னார், ஐயா, நாம் புதுக்கோட்டையிலேயே நாம் ஒரு நல்ல நிகழ்வை, இந்த வெளியீட்டு நிகழ்வையே நாம் அங்கே நடத்தலாமே என்று அன்போடும் உரிமையோடும் என்னிடத்திலே கேட்டார். அதை பற்றி நாம் யோசிப்போம் என்று சொன்னேன். அந்த அளவிற்கு இன்றைக்கு அன்போடு வந்திருக்கக்கூடிய அவரையும் நான் உள்ளார்ந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை போல இந்த அறப்போர் இயக்கம், இந்த லஞ்சம் ஊழல் எந்த அளவிற்கு நிர்வாகத்தில் அரசு அமைப்பிலே நிலவி வருகிறது, அதற்கு எதிரான போரை தொடுப்பது என்பது அது ஒரு இன்னொரு விடுதலை போராட்டம் என்று அவர் குறிப்பிட்டார். நாம் இன்னொரு விடுதலை போராட்டத்திற்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று அன்பிற்குரிய அறப்போர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஜெயராமன் அவரும் இங்கே வந்து வாழ்த்தியவைக்காக என்னுடைய உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல நம்முடைய திரைப்பட இயக்குனர், ஏற்கனவே நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் வந்து எமை கௌரவித்து இன்றைக்கு பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் சகோதரர் ஜோக்கர் பட இயக்குனர் ராஜமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல இன்றைக்கு நம்முடைய நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த அளவிற்கு அது மக்களுக்கு பயனானது என்பதை ஆக்கப்பூர்வமாக உணர்ந்து அது குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை தமிழ் நிலப்பரப்பெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கும் இங்கே வந்து என்னை வாழ்த்தியமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல இறுதியாக அன்பிற்குரிய நம்முடைய தேசத்தின் நம்பிக்கை இந்த இதழினுடைய கௌரவ முதன்மை ஆசிரியர் குரு ஆறுமுகம் அவர்கள் நன்றியுரை ஆற்றுவதற்காக காத்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால், தொலைதூரத்திலிருந்து எம்முடைய அழைப்பை ஏற்று, இந்த எமை போன்ற எளியவர்களினுடைய அழைப்பை ஏற்று அருப்புக்கோட்டையிலிருந்து, மதுரையிலிருந்து, நாமக்கல்லிலிருந்து, இங்கே திருவள்ளூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் என்று தமிழ் நிலப்பரப்பினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நெசவாளர் பெருமக்களே, விவசாயிகளே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் சொன்னால், என் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர்கள் இவ்வளவு நேரமாகியும் காத்திருக்கிறார்கள். பல நிலையிலே, பல தளங்களிலே பணியாற்றக்கூடிய அவர்கள் இந்த மாலை நேரத்திலே இவ்வளவு 10 மணி ஆகப் போகிறது, இன்னமுமே காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள், அல்லது பிள்ளைகள் வீட்டிலே காத்திருக்க இவ்வளவு நேரமாக, அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இங்கே கலந்து கொண்டு எம்மை கௌரவித்திருக்கிறார்கள். அதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல நம்முடைய இளைஞர்கள், மக்கள்வாத இளைஞர்கள் இன்றைக்கு பெரும் திரளாக இன்றைக்கு ஒரு பெரும் எண்ணிக்கையிலே நெசவாளர்களை, விவசாயிகளை எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். நான் தனிப்பட்ட முறையில் அவர்கள் பெயர் சொன்னால் நேரம் போதாது. எனவே என்னுடைய அன்பு தம்பிகள், சில நேரங்களில் அவர்கள் தொல்லைகள் கொடுத்து விடுவார்கள். தொல்லை கொடுத்தாலும் அவர்கள் என் தம்பிகள் தான். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதை போல இந்த புத்தகம், இந்த நூல் இவ்வளவு சிறப்பாக ஒரு குறுகிய காலத்தில், ஒரு மாத காலம் எமக்கு தூக்கம் இல்லை. நான் தூங்கவில்லை, என்னோடு பணியாற்றவர்களையும் நான் தூங்க விடவில்லை. உண்மையிலேயே தட்டச்சு செய்த தேவி,
தட்டச்சு செய்த பிரபாவதி உண்மையிலேயே என்னால் மிகவும் சிரமப்பட்டார்கள். அதை போல எனக்கு ஆலோசனை சொல்லி அதையெல்லாம் திருத்திய வித்யா, இவையெல்லாம் ஒருங்கிணைத்த அபிநயா, இது எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்கண்ணாக ஊக்கமளித்த அன்பிற்குரிய நண்பர் பாட்ஷா, அவருடைய குடும்பத்தினர், அன்பு சகோதரி நூர்ஜஹான், அவருடைய 3 அன்பு பிள்ளைகள், அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகத்திலிருந்து வந்திருப்பவர்கள், இங்கே மிகச்சிறப்பாக ஊரறிய செய்த இந்த தொகுப்பாளர்கள், இவர்கள் அத்துணை பேரையுமே நான் என்னுடைய இதயத்தில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நான் இதை நன்றி தெரிவிக்கக்கூடிய சொல்லாடலாக மட்டுமே கருத வேண்டும். இந்த நூலிலே 2 கருத்துக்கள் இருக்கிறது. இந்த பாட்ஷா அவர்கள் ஒரு அடிப்படையிலே ஒரு வணிகத்தை மேற்கொண்டிருக்கக்கூடியவர். எனவே வணிகத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் நம்முடைய ஐயாவுக்கு தெரியும், காரைக்குடியிலிருந்து வரக்கூடியவர், வணிக பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் கணக்கு பார்ப்பார்கள். ஆனால் பாட்ஷா அவர்கள் கணக்கு பார்க்கவில்லை, கருத்தை பார்த்தார். இந்த கருத்தை தமிழ்நிலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். எனவே அவர் லாபத்தை பார்க்கவில்லை, லட்சியத்தை பார்த்தார். நம்முடைய லட்சிய தாகத்தை இந்த தமிழ் நிலமெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதற்காக மிகவும் சிரமப்பட்டார், மிக அதிக அளவில் செலவழித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த புத்தகத்தின் மூலம் அந்த அளவிற்கு வருவாய் வரும் என்று யாருமே எதிர்பார்க்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அவர் கொண்டிருக்கக்கூடிய அளப்பரிய அக்கறையினுடைய வெளிப்பாடாக நான் நடத்திய அந்த போராட்டத்தை, நான் நடத்திய அநீதிகளுக்கு எதிரான அந்த நீதி போராட்டத்தை, அதை அப்படியே வரிகளிலே தாங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை, இந்த நூலை தமிழ் நிலப்பரப்பெங்கும் கொண்டு செல்வதற்காக அவர் இன்றைக்கு அத்தனை முயற்சிகளை செய்திருக்கிறார். உள்ளார்ந்து அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி. நான் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை என்று குறிப்பிட்டதற்கான ஒரு காரணம் உண்டு. நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேன். அந்த ஆட்சியராக இருந்த பொழுதுதான் அரிட்டாபட்டி அந்த மலையையே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். அதற்கு பிறகு 16,000 கோடி இந்த கிரானைட் முறைகேட்டால் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியவுடன் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு நான் விழுந்த இடம்தான் கோஆப்டெக்ஸ். என்னை தாங்கி கொண்ட இடம்தான் அந்த கோஆப்டெக்ஸ். ஆக ஒரு விவசாயியினுடைய பிள்ளையாகத்தான் நான் இன்றுமே நிற்கிறேன். ஒரு விவசாயி என்ன செய்வான் தெரியுமா? அவன் மண்ணை பார்ப்பான், காய்ந்து போயிருக்கிறது என்று விண்ணை பார்ப்பான், மண்ணை பார்ப்பான், விண்ணை பார்ப்பான், தன்னை பார்க்க மாட்டான். விவசாயினுடைய பிள்ளையாகிய நானும் கூட தன்னை பார்க்க மாட்டேன், என் தமிழ்நாட்டையும் என் தமிழ்நாட்டு மக்களையும் தான் நான் பார்த்தேன். எத்தனை இடர் எனக்கு நன்றாக தெரியும். கோஆப்டெக்ஸிலே நான் சேர்ந்த பொழுது அது ஒரு நட்ட நிறுவனம். 1995 அது நட்டத்தை சந்தித்தது. நான் 2012 அங்கே சேர்கிறேன். 1.5 ஆண்டு காலத்தில் அன்றைக்கு இருந்த 11.5 கோடி அந்த நட்டத்தை துடைத்தெறிந்து 13.5 கோடி சம்பாதித்து 2 கோடியை நான் பார்த்தேன். நான் பார்த்த பொழுது அங்கே கேட்டேன், 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது கோஆப்டெக்ஸ். 1935 தொடங்கப்பட்ட கோஆப்டெக்ஸ். நான் 2013 இறுதியிலே 14 தொடங்குகிற பொழுது அந்த லாபத்தை பார்த்தபோது கேட்டேன், 80 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இது காரும். என்றைக்காவது நெசவாளர்களுக்கு இந்த கோஆப்டெக்ஸில் இருந்து ஊக்கத்தொகை போனஸ் கொடுத்தீர்களா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் முதன்முறையாக இந்த 2 கோடியில் 1 கோடியை என் நாட்டினுடைய எளிய நெசவாளிகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னேன். முதன்முறையாக கொடுக்கப்பட்டது. மாதம் 3000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத நெசவாளிகள் எம்முடைய போனஸை 8000, 10,000, 12,000 என்று வாங்கினார்கள். அது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கே கோடி ரூபாய் கிடைத்ததை போல எனக்கு மகிழ்ச்சி. 4000 கோடி கிடைத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்பது வேறு. இருந்தாலும் ஒரு சொல்லாடலுக்காக சொல்லுகிறேன், எனக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியில் நானே அவர்களுடைய கடுகளவு மகிழ்ச்சியில் கடலளவு மகிழ்ச்சி கொண்டவன் நான். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே தான் நான் அந்த நிறுவனத்திலே கோஆப்டெக்ஸில் சேர்ந்த பொழுது நான் நெசவுக்குடிகளை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் அன்றைக்கு கிளம்பினேன்.
திருவள்ளூர் மாவட்டத்திலே அம்மையார் குப்பத்தில் தொடங்கி கன்னியாகுமரியிலே கருங்கல் வரைக்கும் நான் சென்றேன். நூற்றுக்கணக்கான இடங்களுக்கு. அதை போல வடக்கு தெற்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரை சென்றேன். கிழக்கு மேற்காக கடலூரிலிருந்து கோயமுத்தூர், கடலூரிலே நடுவீரப்பட்டு என்கின்ற ஊரிலிருந்து தொடங்கி கோயமுத்தூரிலே சிறுமுகை வரை நான் சென்று வந்திருக்கிறேன். எனவே இப்படி தமிழ் நிலப்பரப்பெங்கும் இந்த மானம் காத்த இந்த நெசவாளிகள், வானம் பார்த்த விவசாயியும் மானம் காத்த நெசவாயும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று போய் பார்த்தேன். இவர்கள் நிலை அறிய உண்மையிலேயே நொறுங்கி போனேன். நான் கலங்கினேன். அவ்வளவு மோசமான வறுமை நிலைமை. 60 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் அவர்கள் இந்த சேலையை நெய்து கொண்டிருந்தார்கள். அதிகபட்சம் 80 ரூபாய், 100 ரூபாய் அதிகபட்சம். நான் பார்த்த 2013 காலகட்டத்தில் மோசமான நிலை. இப்படிப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு இடத்திலே போகின்ற பொழுதும் எனக்கு எங்கள் ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய செட்டிநாடு காரைக்குடியிலே இருக்கக்கூடிய கண்டாங்கி நெசவாளர்கள் வசதியாக இருப்பார்கள் என்று எண்ணி அங்கே போய் பார்ப்போம். காரணம், அங்கே மிக வளமாக வாழ்ந்த அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரிப்போடு இருக்கக்கூடிய இந்த நெசவாளர்கள் வளமையாக இருப்பார்கள் என்று நான் எண்ணி போய் பார்த்தேன். அங்கேயும் அதே நிலைதான். அப்பொழுது இறுதியாக அவருடைய குடியிருப்புக்கு நான் சென்றேன். குடியிருப்புக்கு சென்று அங்கே பார்க்கிற பொழுது பழைய வீடுகள், வாடகை வீடுகளாக இருந்தன. சில சொந்த வீடுகள், அப்படியே உடைந்த கூரை, தகர்ந்து போன சுவர். சில வீடுகளிலே உண்மையாக சொல்லுகிறேன், கதவே இல்லை. நான் பதிவு செய்திருக்கிறேன், கதவே இல்லை. அப்பொழுது அந்த எளிய நெசவாளிகளை, என் சமூகத்தினுடைய ஆடை நாகரிகத்திற்கு அளப்பரிய பங்களித்த அந்த அரிய மனிதர்களான அந்த நெசவாளிகளை பார்த்து கேட்டேன். அந்த நெசவு பெண்களை, அம்மா உங்களுக்கு இப்படி கதவு இல்லையே, திருடர் பயம் இல்லையா என்று கேட்டேன். ஐயா இல்லை என்றார்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டபோது அந்த பெண்மணிகள் சொன்னார்கள், ஐயா திருடர் பயம் எங்களுக்கு இல்லை. காரணம், எங்களிடத்திலிருந்து எடுத்து போவதற்கு எதுவுமே இல்லை ஐயா என்று சொன்னார்கள். என்னுடைய நூலிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், எதுவும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையில் எல்லாமே இருக்கிறது என்று என்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அப்படியே நான் புதுக்கோட்டைக்கு, அப்படியே சென்னைக்கு திரும்புகிற பொழுது புதுக்கோட்டை வழியாக வருகிறேன். புதுக்கோட்டை என் மாவட்டம். என் தாயின் நினைவு வந்து அப்பொழுது நான் என் தாய் பாடிய தாலாட்டை அவர் சொல்ல கேட்டு, அந்த தாலாட்டை ஒரு நெசவு தாய் தன் குழந்தைக்கு பாடினால் எப்படி என்று இங்கே நான் எழுதி பதிவு செய்திருக்கிறேன். அந்த பதிவு தான் இங்கே தாலாட்டாக மிக அற்புதமாக பாடப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, நெசவுக்குடிகள் காலனி ஆதிக்கத்தினுடைய கடை வீதிகளிலே எம்முடைய நெசவுக்குடிகள் நிர்மூலமாக்கப்பட்டது இன்று வரை தொடர்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இந்த நாட்டின் இரு கண்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள், நெசவாளிகளுக்கு ஆதரவாக அரசுகள் இல்லை என்பதுதான் உண்மை. நான் அதிர்ந்து போய் நான் அப்படியே பார்த்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்காகத்தான் அவ்வளவு தீவிரமாக செயல்பட்டேன். அப்பொழுதுதான் சோமசுந்தரம் தாக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சியிலே ஒரு அரசியல் ரவுடியால் தாக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சி நகராட்சியினுடைய தலைவரால் தாக்கப்பட்டு அவர் அங்கிருந்து அந்த பார்த்தசாரதி உறுதியாக கடைசி வரைக்கும் நின்றார். பார்த்தசாரதி சோமசுந்தரத்தோடு அத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நான் அந்த ரவுடியை உள்ளே, அந்த ரவுடிக்கு எதிராக நீங்கள் புகார் கொடுங்கள், வழக்கு தொடரப்பட்டு உள்ளே தள்ள வேண்டும் என்பதற்காக அத்தனை போராட்டங்களை நடத்துகிறேன். முடியவில்லை. அமைச்சர் குறுக்கிட்டு 4 அமைச்சர்கள் சேர்ந்து இங்கே சொன்னார்களே, அந்த கூட்டத்தை எல்லாம் நடத்தி இறுதியிலே இந்த சோமசுந்தரம், இந்த எளிய மனிதர் மேலாளர், அவர் அந்த வழக்கை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு நான் தலைமைச் செயலருக்கு எழுதினேன், இதுபோன்ற அமைச்சர் செயல்படுகிறார், முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள், கொண்டு சென்று உரிய விசாரணையும் நடவடிக்கையும் எடுங்கள் என்று சொன்னேன். நடவடிக்கையை எடுத்தார்கள். என்னையே அங்கிருந்து மாற்றினார்கள். இதுதான் அதற்கு பிறகு நான் இந்திய மருத்துவத்துறைக்கு அங்கே நான் பணிமாறுதல் செய்யப்பட்டு
அந்த அமைச்சர் என்னை வேண்டாம், இவர் என்னுடைய துறைக்கே வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் 48 மணி நேரத்திலே, ஏற்கனவே எப்பொழுதெல்லாம் நான் ஒரு இடத்தில் சேர்ந்ததற்கு பிறகுதான் எனக்கு மாறுதல் வரும், ஆனால் சேர்வதற்கு முன்பாகவே 48 மணி நேரத்தில் இன்னொரு மாறுதலை சந்தித்து அறிவியல் நகரத்திற்கு சென்று 7 ஆண்டுகள் ஒன்றுமே ஒரு அதிகாரம் இல்லாமல் அங்கிருந்து நான் என் நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் விடைபெற்றேன். அன்பிற்குரியவர்களை, எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு நான் நடத்திய அநீதிக்கு எதிரான போராட்டத்தை, இந்த நெசவுக்குடிகளினுடைய இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து தொடங்கி இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நான் நடத்திய விதத்தை நான் இங்கே சொல்லி இருக்கிறேன். நாளை இந்த நாடு அறியும். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அரசியலிலே அது ஒரு சாக்கடை என்கிறார்களே என்று நான் கேட்கிற பொழுது நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இறங்கி சுத்தம் செய்யலாம், ஆனால் சாக்கடையில் மூழ்கி ஒரு காலம் சுத்தம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய அரசியல், அது மக்கள் அரசியலாக, அது கோட்பாடு அரசியலாக, தமிழர்களுக்கான அரசியலாக நிச்சயமாக இருக்கும். நாளை நம்முடைய இளைஞர்கள் பேச தொடங்குகிற பொழுது நம்முடைய அன்பிற்குரிய அறப்போர் இயக்க ஜெயராமன் சொன்னாரே, இன்னொரு விடுதலை போராட்டம் தேவை என்று சொன்னார்களே, அப்படி இன்னொரு விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.